ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெரிய கடம்பூர் காலனி. எமது பள்ளி 5ஆம் வகுப்பு மாணவர்கள் நவம்பர் மாதத்திற்கான நூலக வாசிப்பு போட்டிக்கான தலைப்பை பற்றி பேச வந்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கமேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெரிய கடம்பூர் காலனி. புத்தக மதிப்புரை. நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு கர்வம் கொண்ட குதிரை. ஒரு காலத்தில் போர் வீரன் ஒருவன் குதிரை ஒன்று வைத்திருந்தான். அந்த குதிரை பலம் வாய்ந்ததாகவும் உயரமாகவும் கட்டான உடனே போரும் இருந்தது. ஒரு நாள் அந்த போர் வீரன் குதிரை மீது ஏறி போர்க்களத்துக்கு சென்றான். வீரனை போருக்கு ஆழ்த்தப் போகிறோம் என்ற நினைப்பில் குதிரை மேலும் கர்வம் கொண்டது. வழியில் பெரும் சுமையை தூக்கி வந்த கழுதையை பார்த்து கழுதையுடன் குதிரை திமிராக தலையை ஆட்டி அசிங்கமான கழுதையை ஒதுங்கிப்போ, நாங்கள் போர் முனைக்கு செல்கிறோம் என்று கூறியது. கழுதை ஒரு பக்கமாக ஒதுங்கியது. குதிரை அதை கடந்து சென்றது. சில நாட்களுக்கு பிறகு கழுதை அதை குதிரையை கடந்து செல்ல நேர்ந்தது. ஆனால் இந்த முறை அந்த குதிரையின் மீது காயமடைந்திருந்த போர் வீரன் தன்னுடைய எல்லா சுமைகளை ஏற்றுக்கொண்டு தான் உட்கார்ந்து வாழ்ந்தான். கழுதை குதிரையின் அருகில் சென்று, சில நாட்களுக்கு முன்பு நீ என்னை பெரும் சுமைகளை தூக்கும் அசிங்கமானவன் என்று ஈர்த்திருத்தாய், இப்போது நீ என்னை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டது. என்ன பதிலும் சொல்ல முடியாமல் குதிரை அவமானப்பட்டு தலை குனிந்தது. இக்கதையின் மூலம் யாரையும் ஏளனமாகவும் தாழ்வாகவும் நினைக்க கூடாது என்பதையும், தம்மை போல அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதையும் அறிந்தேன். இக்கதை நல்ல மனமாற்றத்தை கொடுத்தது. ஆகவே மாணவர்களாகிய நீங்களும் இப்புத்தகத்தை படித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.